பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த நாளிலே ஐஸ்வர்யவான் என்கிற காரியத்தை குறித்து ஒரு சிறிய ஜெபதானத்தை ஏறெடுக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஐஸ்வர்யம் அப்படின்னா ரிச்னஸ் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ரிச் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யம்னா என்னது? உலகத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே ஐஸ்வர்யம்தான். சொத்து, பணம், சம்பாத்தியம், பிள்ளைகள், இதெல்லாமே நமக்கு ஐஸ்வர்யம், உலக ஐஸ்வர்யம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த உலக ஐஸ்வர்யம் எப்படியெல்லாம் வர முடியும் அப்படின்னா நிறைய விதத்தில் வர முடியும். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் என்ன செய்வார்கள்? தங்களுக்கு கொடுக்கப்படுகிற வாழ்க்கையிலே உண்மையாய் உத்தமமாய் பரிசுத்தத்தோடு கூட தங்கள் கையில் பிரயாசத்தை சாப்பிடுகிறவர்களாக இருப்பார்கள். ஒருவேளை அவங்களுடைய மூதாதையர் வைத்திருக்கிற சொத்துக்கள், பத்துக்கள், அதை யூஸ் பண்ணி அவங்க ஐஸ்வர்யவான்களாக இருக்க முடியும். அதே நேரத்தில் தவறான வாழ்க்கை வாழ்கிறவர்கள், லஞ்சம் வாங்கிறது, வட்டிக்கு வாங்கிறது, ஏமாற்றி வருகிறது, திருடி வருகிறது, கொள்ளையடித்து வருகிறது, இதெல்லாம் கூட ஐஸ்வர்யம் தான். இப்படி இருக்கவங்களும் இருக்காங்க பூமியில். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே போல சாத்தான் என்ன செய்கிறான்? சிலருக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறான், அநேக வழிகளில் கொடுக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எப்படின்னா, பொய் உபதேசம் சொன்னால் அவர்களுக்கு தானாக சபை கட்டி கொடுக்க ஆட்கள் உண்டு. உத்தமமாய் 50 வருஷம் ஊழியம் செய்கிற ஊழியக்காரன் கூட சபையை எடுப்பித்து கட்டுறது கூட கஷ்டம். ஆனால் பொய் உபதேசங்களை சொன்னால் அந்த பொய் உபதேச சபைகள், ஊழியங்கள் என்ன செய்கிறாங்க? அவங்களே மனமும் கட்டி கொடுக்குறார்கள். அப்போ ஐஸ்வர்யம் அநேக விதத்தில் வரும். இந்த தியானத்திற்கு என்று நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதாக இருக்கும். ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைகிறது கூட எளிதாக இருக்கும். ஆனால் ஐஸ்வர்யவான்கள் என்ன செய்ய முடியாது? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அந்த ஐஸ்வர்யத்தை குறித்து ஏன் ஆண்டவர் அந்த இடத்துல சொன்னார் அப்படின்னா, ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைஞ்சிருமா? நுழைய வழி இருக்கிறதா? அப்படி நிறைய யோசிக்கலாம். அது ஏன் சொன்னார்? ஒருவேளை யானையை சொல்லியிருக்கலாம். ஒட்டகத்தை விட யானை நல்லா ஃபேட்டியாக இருக்கும், குண்டாக இருக்கும். யானையை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கலாம். ஒருவேளை இன்னும் பெரிய விலங்குகள், காண்டாமிருகம், நல்ல ஸ்ட்ரென்த்து, சிங்கம், புலி, ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் அந்த இடத்துல அந்த உண்மை ஒட்டகத்தை குறித்து ஏன் சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதலாவது எந்த ஒரு தியானமாக இருந்தாலும் நாம் படிக்கிற அதிகாரம் ஏன் எழுதப்பட்டது, யாரால் எழுதப்பட்டது, எதற்காக எழுதப்பட்டது என்று சொல்லி சில காரியங்களை நாம் பார்த்துட்டு தான் பார்க்கணும். இங்கே ரட்சிப்பை குறித்து ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் 10ஆம் அதிகாரத்தில் பேசுகிறார். மார்க்கு சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரத்தில் அவர் அழகாய் ரட்சிப்பை குறித்து சொல்லிக் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, ஏற்கனவே ஐஸ்வர்யத்தை குறித்தும் சொல்லுகிறார். ஐஸ்வர்யவான்களை குறித்தும் அவர் சொல்லுகிறதை அங்கே வாசிக்கிறோம். லாசருவை குறித்தும் ஐஸ்வர்யவானை குறித்தும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை வாசிக்கிறோம். இதெல்லாம் சொல்லிட்டு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஏன் இந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ஐஸ்வர்யவான் என்ன செய்கிறான்? இப்படி எல்லாம் சொன்ன உடனே அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துடுச்சு. இவன் ஒருவேளை நியாயமாய் சம்பாதித்திருந்தால் அவனுக்கு பயம் வர சான்ஸே இல்லை. ஏதோ தவறான வழிகளில் சம்பாதிச்சிட்டான், ஏதோ யாரையோ கொள்ளை அடிச்சிருந்தான்,
யார்கிட்டையும் ஏமாத்திருக்கான், திருடி இருக்கான், பொய் சொல்லியிருக்கான். இது இவனுக்குள்ள குத்த ஆரம்பிச்சிருச்சு. எப்படியாவது நானும் தேவராஜ்யத்துக்கு போகணுங்கிற எண்ணமும் ஆசையும் வந்துருச்சு. கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வந்த உடனே தான் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறேன், ஆண்டவரே நான் என்னப்பா செய்யணும் தேவராஜ்யத்துக்கு வர்றதுக்கு அப்படின்ட்டு அவர்கிட்டயே வந்து என்ன செய்கிறான், ஐடியா கேட்குறான். ஆண்டவர் வேற ஒன்றுமே சொல்லலை. இப்போ உனக்கு உள்ளதையெல்லாம் விட்டு தரித்திரருக்கு கொடு, பிற்பாடு என்னை பின்பற்றி வந்தார். அது ரொம்ப கஷ்டமான காரியம். கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் வித்துடுறது, இவ்வளோதான் சம்பாதிச்சாச்சு, வீடு மேலே வீடு வாங்கியாச்சு, வட்டிக்கு மேலே வட்டிக்கு விட்டு அங்கங்கே கிரவுண்ட் வாங்கி போட்டாச்சு, ஏமாற்றி தான் வாங்கணும், எல்லாம் வாங்கியாச்சு, லஞ்சம் வாங்கி போய் சொல்லி எல்லாம் செஞ்சாச்சு. இப்போ போய் அதை திருப்பி கொடுன்றாரு, அதை விட்டு தரித்திரருக்கு கொடுன்றாரு. அது ரொம்ப கஷ்டமான காரியம். அவன் அப்படியே மனசாபப்பட்டு என்ன செய்தான், அமைதியாக போயிட்டான். கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், ஐஸ்வர்யவான் தேவனோட ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதாக இருக்குது. எது மாதிரினா, ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைஞ்சா கூட நுழைஞ்சிரும், ஆனால் இங்கே ஐஸ்வர்யவான் பிரவேசிக்கிறது கஷ்டம் சொன்னார். அப்போ ஏன் ஒட்டகத்தை சொன்னார், ஏன் யானையோ புலியையோ சிறுத்தையோ காண்டாமிருகத்தையோ சொல்லலை அப்படின்னா, அந்த நாளில் யூதர்கள் ஒட்டகம் வச்சிருக்கிறவங்க தான் பணக்காரங்க. எவ்வளோ ஒட்டகம் இருக்கோ அவங்க அவ்வளோ ஐஸ்வர்யம், அவ்வளோ பெரிய ஆள். இப்போ நமக்கு எப்படி கார், என்ன கார் வச்சுருக்கீங்க, கான்டெஸ்டா அப்போ அந்த காலத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா ஆடி கார், லம்போர்கினி, அதுக்கப்புறம் ஏதாவது முக்கியமான காரோ அதெல்லாம். இந்த கார் வச்சுருக்கேன், அந்த கார் வச்சுருக்கேன். கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த கார் வச்சுருந்தா இப்போ ஐஸ்வர்யம். அப்படி போல் யூதர்களுடைய காலத்தில், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த காலத்தில் ஒட்டகங்கள் நிறைய வச்சுருக்கவங்க தான் ஐஸ்வர்யவான். அதனால தான் அவர் அந்த ஐஸ்வர்யவானுக்கு அந்த காரியம், ஏன்னா அவர் வந்திருக்கிறது கூட ஒரு வேலை ஒட்டகத்தில் கூட வந்திருக்கலாம். ஏன்னா பெரிய ஆள்லாம் சாதாரணமாக நடந்து வர மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்படுறவங்க, மிடில் கிளாஸு எல்லாம் கழுதையில் போவாங்க. பிரயாணங்கள் போகும்போது கழுதை மேலே ஏறி போவார்கள். அவங்களாம் மிடில் கிளாஸ்ன்னு அர்த்தம், பணக்காரங்க கிடையாது, ஐஸ்வர்யவான் கிடையாதுன்னு அர்த்தம். ஆனால் இங்கே யூதர்களோட காரியத்தில் ஒட்டகத்தில் வந்தால் பெரிய ஆள், ஒட்டகங்கள் நிறைய வச்சுருந்தா பெரிய ஐஸ்வர்யவான், நிறைய சொத்து பத்து இருக்குங்க அவருக்கு அப்படின்னு சொல்லி மதிப்பார்கள். அப்போ இங்கே ஆண்டவர் ஒட்டகத்தை ஏன் சொல்லுகிற, ஒட்டகம் இப்போ ஊசின் காதில் நுழைய முடியுமா, இது சாத்தியமா, இதை ஏன் சொன்னார்? கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் அப்படி தியானிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், எப்படி நாம் சொல்லுவோம் யானை மாதிரி சாப்பிட்றோம் அப்படின்னு, மலையே முழுங்கிடுவான் போல பசியில் அப்படின்னா என்ன அர்த்தம், மலையை முழுங்கிடுவாங்கன்னு அர்த்தமா, இல்லை யானை மாதிரி சாப்பிட்றாங்கன்னு அர்த்தமா? இல்லை, ஓமையாக அவர்களுடைய சாப்பாட்டின் அளவை குறிக்கும்படி அப்பா இவ்வளோ சாப்பிட்றானேன்றதை வெளிப்படுத்துகிறதற்கான வார்த்தை தான் இது. அப்படிதான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், இவ்வளோ பெரிய நீங்கள் மதிக்கிற உங்களுடைய பிரயாண மிருகமான உங்களோட காராக இருக்கிற அந்த ஒட்டகம் ஊசியின் காதுக்குள்ளே கூட போயிடும். எப்படி போகும்னா, ஒட்டகம் தன்னுடைய அந்த எல்லா காரியத்தையும் இழந்த பிற்பாடு அந்த ஒட்டகம் மயிரில் என்ன பண்ணலாம், ஊசி வச்சு தைக்க முடியும். அது தனக்குரியதை எழுந்து போகும்போது அதை ஒட்டக மயிராக தைக்க முடியும். அதுதான் என்ன செய்தார், யோவான் ஸ்நானகன் தரித்து கொண்டிருந்தார். ஒட்டக மயிர் தரித்தவராய் வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவருடைய சத்தம் என்று சொல்லி யோவான் ஸ்நானகரை குறித்து நாம் வாசிக்கிறோம். கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்லும்போது பரிசேயர் சதுசேயரை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்கிறீர்கள், கொசு இல்லாமல் வடிகட்டுறீங்க, எல்லாத்தையும் அழகாக ஃபில்டர் அவுட் பண்ணுறீங்க தண்ணி குடிக்கும்போது. ஆனால் என்ன குடிக்கிறீங்க, எப்படி சாப்பிட்றீங்க, ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசேயர் சதுசேயர் ஒரு பெரிய ஒட்டகத்தையாக விழுங்குனாங்க? இல்லை. அதே மாதிரி தான் இந்த வார்த்தையும், ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைகிறது இல்லை எளிதாக இருக்கும், ஆனால் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது மிக மிக
தேவனோட பிள்ளைகள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களா இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? எதையும் நாம பார்க்கணும். என்ன ஆண்டவர் இப்படி சொல்றாரு? அப்பனா ஐஸ்வர்யமே பாவமோ, ஐஸ்வர்யமே தவறோ அப்படின்னு நிறைய பேருக்கு யோசனை. உண்மைதான், பயப்படுவாங்க சிலர். ஐயோ எனக்கு ஐஸ்வர்யம் வேணாம் ஆண்டவரே அப்படின்னு யோசிப்பாங்க. காரணம் என்னன்னா, ஒருவேளை தவறான விஷயமோ, அது தேவனுக்கு பிரியமில்லாததோ அப்படிங்கிற குழப்பம்லாம் வந்துடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளும் போது அவர்களை அழைத்து அவர்களை ஆசீர்வதித்து மிகுதியும் பெருக பண்ணுகிறார். ஆவி, ஆத்மா, சரீரம், உலகத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்கள், வானத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள், பூமியின் கீழ் இருக்கிற சகல ஆசீர்வாதங்கள், எல்லா ஆசீர்வாதத்தாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நிரப்புகிறார். இதுதான் சத்தியம். இதுக்கு நாம் எல்லாம் சாட்சிகள். நம்ம ரட்சிக்கப்படும் போது நம்மளோட உடை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும், எண்ணிக்கை உள்ளவைகளாக இருந்திருக்கும். நல்ல ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு முன்பதாக எண்ணிக்கை உள்ளவைகள் தான். பீரோவில் வைக்கிற அளவுக்குலாம் இருக்காது. ஒரு சூட்கேஸில் படித்து எடுத்துகிட்டு போயிடலாம், அவ்வளோதான் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஏன்னா அந்த எண்ணம் வராது. அந்த அளவுக்கு அந்த நாட்களிலே பெரிய வசதியும் இல்லை. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, இயேசுவை அண்டி வந்த பிற்பாடு கர்த்தர் என்ன செய்கிறார்? நல்ல ட்ரெஸ்ஸாக கொடுக்குறாரு. நம்ம கேட்காமலே கொடுக்குறாரு. ஒரு பக்கம் நாம வாங்குறோம்னா கிஃப்டாக வேற கொடுக்குறாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி நிறைய ட்ரெஸ் மாத்திரம் இல்லை. நான் ட்ரெஸ்ஸுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். உலக தேவைகள் கூட நல்ல சாப்பாட்டு கொடுக்குறாரு. நம்ம நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் நமக்குரிய சகலத்தையும் அழகாய் நேர்த்தியாய் அதினதன் காலத்தில் கொடுக்கிறார். ரட்சிக்கப்படும் போது எங்க வீட்டில் ஒரு சைக்கிள் தான் இருந்தது, எங்க அப்பா வச்சிருந்தாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தரிடத்துல வந்து ஞானஸ்நானம் எடுத்து அதுக்கு பிற்பாடு திருமணமான பிற்பாடு கர்த்தர் ஒரு சாம்ப் வாங்க வைத்தார். அதுக்கப்புறம் ஒரு அட்ரினோ என்கிற ஒரு வண்டி வச்சிருந்தோம், பைக் வாங்க வைத்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார் கொடுத்தார். அது செகண்ட் ஹேண்ட் காரு. அதுக்கப்புறம் கர்த்தர் ஃப்ரெஷ்ஷாக நியூ கார் வாங்க உதவி செய்தார். அதுக்கப்புறம் இன்னும் பெரிய கார் வாங்க உதவி செய்கிறார். கர்த்தர் செய்கிறார். நம்முடைய வருமானத்தை வைத்து, நம்முடைய சூழ்நிலைகளை வைத்து, நம்முடைய தேவைகளை வைத்து தேவன் என்ன செய்கிறார்? நமக்கு வேண்டியதை அழகாக கொடுக்குறார். எதுலேயும் குறை வைக்கிறது இல்லை. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக வாடகை வீட்டில் இருந்திருப்போம். ரட்சிக்கப்பட்ட உடனே தேவர் என்ன பண்ணுவார்? ஒரு லீஸ்க்கு வர வைப்பார். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஒரு சொந்த வீட்டை கொடுப்பார். எப்படிங்க நடந்தது தெரியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவன் என்ன செய்கிறார்? ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவரே தமக்கு பிரியமானவர்களுக்கு என்ன செய்கிறார்? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலத்தை கொடுக்கிறார். ஐஸ்வர்யத்தை அவரே விருத்தியாக்குகிறார். அது போய் நாம் ஒன்று அப்பனா ஆண்டவரே நான் பரலோகம் வர முடியாதா? எனக்கு ஐஸ்வர்யம் விருத்தி ஆயிடுச்சு, நான் பரலோகம் வர முடியாதா அப்படின்னு நம்ம யாராவது கேட்டோம்னா ஆண்டவர் சொல்லி நம்மை பார்த்து என்ன செய்வார்? சிரிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட என்ன கூட்ட மாட்டார்? வேதனையை கூட்ட மாட்டார். அவர் கொடுக்குற ஐஸ்வர்யம் வேதனையை கொடுக்கவே கொடுக்காது. அவர் கொடுக்குற ஐஸ்வர்யம் தேவ ராஜ்யத்துக்கு வருகிறதற்கு நம்மை தடை பண்ணவே முடியாது. ஆபிரகாமுடைய ஐஸ்வர்யம் பூமி தாங்கக்கூடாததா இருந்தது. அவர்தே பூமி தாங்க முடியல. அவரோட பிள்ளை ஈசாக்குக்கு எல்லாத்துலேயும் 100 மடங்கு ஆசீர்வாதம். விதைச்சா 100 மடங்கு. 100 மடங்குன்னா பார்த்துக்கோங்க. 10ன்னா 10 × 10 100. அப்படியே என்ன ஆகுது? டு த பவர் 10 டு த பவர் 2, 10 × 10. அடுத்தது 10 டு த பவர் 4. அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது.
100 மடங்கு ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை. அப்ப எவ்வளவு ஐஸ்வர்யம் வந்திருக்கும் அவருக்கு, எவ்வளவு பெரிய பணக்காரர் இருந்திருப்பாரு. ஆனால் இந்த பரிசுத்தவான்கள் அதன் மேல மனசை வைக்கல. அதை அல்ல, அதிலும் மேலான பரமராஜ்யத்தையே அவர்கள் தேடினார்கள் என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல சாட்சிகளை வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஐஸ்வர்யம் தேவன் கொடுத்தா அது நமக்கு வேதனையை கொடுக்காது. அதே நேரத்தில் அதன் மேல நாம மனதை வைக்கக்கூடாது. இருக்கிற வரைக்கும் இருக்க போறோம், கொடுக்கறத அனுபவிக்க போறோம், போறப்ப நேராக பேக் பண்ணிட்டு பரலோகம் போயிட போறோம். அதனால தேவகரத்துல நம்ம கொடுப்போம். கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின்படி ஐஸ்வர்ய விருத்தியானால் மனதை அதன் மேல் வையாதையுங்கள். ஆமென்.